السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. சதக்க ரசூலுஹு நபியு கரீம். புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ்விற்கே உரித்தாகுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், இன்னும் இந்த சிறப்பான அவையிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா கல்வியை பற்றி குர்ஆனில் அதிகமாக பேசுகின்றான். நபிமொழியும் சரி, குர்ஆனும் சரி, அல்லாஹும் ரசூலும் கல்வியை பற்றி நமக்கு ஏராளமான விஷயங்களை நமக்கு கூறுகிறார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் மார்க்க கல்வியை கற்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் மார்க்க கல்வியை கற்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துறாங்க. நாம் எல்லாம் மக்தப் என்ற அடித்தளத்தின் மீது வளர்ந்திருக்கிறோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம் இஸ்லாமிய மார்க்கத்தின் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இஸ்லாம் என்று காட்டுறதற்கு அவன் ஓத தெரியணும், அவன் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மக்தப் மதரசாக்கள் தான் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய மதரசாக்கள் உருவாகி இருந்தாலும் மிகவும் கைசேதமான ஒரு விஷயம், பிள்ளைகளை நாம் மதரசாவிற்கு அனுப்புவது கிடையாது. எவ்வளவோ செலவு செய்து உலக படிப்புக்காக செலவு செய்கிற நாம் இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த மார்க்க கல்விக்கு நாம் அனுப்புவது கிடையாது. மிகவும் கைசேதமான ஒரு விஷயம். ஒரு அறிவிப்புல சொல்றாங்க, ஒட்டுமொத்த இந்தியா தேசத்திலும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் வெறும் 3% குழந்தைகள் மட்டுமே மதரசாவுக்கு போறாங்க. எத்தனை பெர்சன்டேஜ்? உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் இருந்தாலும் வெறும் 3% குழந்தைகள் மட்டுமே மதரசாவிற்கு போறாங்க. ஒரு ஆய்வுல சொல்றாங்க, மத்திய அரசால் கடந்த 2000 ஆண்டு அமைக்கப்பட்ட சச்சார் குழுவில் வழங்கப்பட்ட ஒரு ஆய்வு முடிவுல சொல்றாங்க, இந்த நேரத்தில் மார்க்க கல்வியினுடைய மகத்துவம் குறித்து சிந்திக்க வேண்டும். ஹிஜ்ரி 50 பனு உமையாவுடைய ஆட்சி நடந்துச்சு. ஹிஜ்ரி 50 பனு உமையாவுடைய ஆட்சி நடந்துச்சு. பனு உமையா என்பது உமர் பின் அப்துல் அஜீஸ், அவங்களுடைய மாலிக் பின் மர்வான், இப்படி பெரிய பெரிய ஹலீஃபாக்கள், முன்னாடி வாழ்ந்த ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் நடைபெற்றிருந்த காலம். அப்படிப்பட்ட அந்த சாம்ராஜ்யத்தில் அந்த பனு உமையாவுடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்தவர் தான் அபு ரபிஆ என்று அழைக்கப்படுகிற ஒரு மாமனிதர். அபு ரபிஆ அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவரை குறித்து அழகான ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. அபு ரபிஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களது மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில அவங்களிடத்துல 3000 தீனார்களை கொடுத்து விட்டு போருக்காக ஊரை விட்டு கிளம்பினாங்க. எவ்வளவு? வெறும் 3000 திரகங்களை கொடுத்துட்டு ஊரை விட்டு போறாங்க போருக்காக. கிட்டத்தட்ட 27 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஊருக்கு திருப்பி வராங்க. யாராச்சும் இருக்க முடியுமா? முடியாது. 27 வருஷம் தன்னுடைய மனைவி குழந்தைகளை விட்டுட்டு, அதுவும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய மனைவியை விட்டுட்டு போறாங்க. அப்படிப்பட்ட அந்த மனைவி அந்த மனைவியை சந்திக்கு 27 வருஷம் கழிச்சு வர்றாங்க வீட்டுக்கு. திரும்பி வந்தா கையில ஒரு ஈட்டியோட குதிரையில வந்து இறங்குறாங்க. தன் வீட்டுல கதவை தட்டிய போது உள்ள இருந்து ஒருத்தவர் வர்றாரு. கையில ஆயுதத்தோட பார்த்தோட்டி, என் வீட்டை நீ உடைக்கிறதுக்காக வந்திருக்கிறாயா? என் வீட்டை நீ உடைக்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு உள்ள இருந்து வந்தவர். அதற்கு அவங்க சொன்னாங்க, இது ஏன் வீடு,
என் வீட்டுல இருந்து நீ உள்ள இருந்து வராயே, நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப 2 பேத்துக்கும் வாய் தகராறு மாறுது. இது ஏன் வீடு, நீ எப்படி கேட்கலாம், இது ஏன் வீடு அப்படின்னு மாத்தி மாத்தி தகராறு பண்றாங்க. அந்த நேரத்துல மக்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி கேட்கும்போது என்னப்பா ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்ப அந்த உள்ளேருந்து வந்த மனிதர் சொல்றாரு, இவங்க வந்து கையில ஈட்டியோட வச்சுக்கிட்டு என் வீட்டை உடைக்க பார்க்குறாரு, எங்களையெல்லாம் கொலை பண்ண பார்க்குறாரு அப்படின்ட்டு அந்த உள்ளேருந்து வந்த மனிதர் சொல்றாரு. அப்ப வெளியே இருக்கிறவரு, இல்லை இது என்னுடைய வீடு அப்படின்னு கேட்குறப்ப பேர் கேட்குறாங்க, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறப்ப அபூ ரபிஆன்னு சொன்னாட்டி உள்ள இருந்து தன்னுடைய மனைவி ஓடி வர்றாங்க. ஒரு கணவனுடைய பேரை கேட்டாட்டி ஒரு மனைவி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இப்போ வெளிநாட்டுலேருந்து ஒருத்தவர் வர்றாங்கன்னு சொன்னால், மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் வர்றாங்கன்னு சொன்னால், அந்த மனைவி எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி 27 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாரு தெரியாம. ஸோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைல்ல அந்த காலத்தில், அதனால வீட்டுக்கு வர்றாரு. வந்தோட்டி அந்த மனைவி அவ்வளோ சந்தோஷம். அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க, கூட்டு போய் பேசுகிறாங்க. அப்போ இந்த பிள்ளை இந்த யாரு அப்படின்னு கேட்குறப்ப இவர் தான் உங்களுடைய மகன் சொன்னாங்க. இவர் உங்களுடைய மகன், ஏன்னா கர்ப்பமா இருந்தாங்கல்ல, 27 வருஷம் கழிச்சு வர்றாரு, கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாரு மகன். அதனால உங்களுடைய மகன் சொன்னாட்டி எப்படி கட்டி அணைச்சு முத்தம் வஞ்சி கொஞ்சிட்டு போறாங்க. அப்ப திருப்பி அந்த மனைவிட்டு கேட்கறாங்க, உன்கிட்ட நான் 3000 திரகம் கொடுத்துட்டு போனேனே, அது எனக்கு போடு அப்படின்னு கேட்கிறாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 27 வருஷம் கழிச்சு வந்த அந்த மனிதர் 3000 திரகத்தை உனக்கு கொடுத்தேனே, அந்த திரகத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு அந்த கணவர். மனைவி சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு எடுத்து தரேன், நீங்க தொழுதுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனைவி என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன், நீங்க போய் தொழுதுட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றாங்க மனைவி. அப்ப அந்த பள்ளியில ஒருத்தர் கம்பீரமான ஆடை உடுத்தி கிரீடம் அணிஞ்சு மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். இவர் யார் என்று கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இவர் தான் ரபிஆ அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என் மகனின் அந்தஸ்தை உயர்த்தி விட்டான் என்று சந்தோஷப்பட்டு தன் இல்லறத்திற்கு வந்து தாம் பார்த்ததை மனைவிடத்துல சொல்றாரு கணவன். அந்த இதை பார்த்துட்டு மகனை பார்த்துட்டு அவனுடைய அந்தஸ்துலாம் உயர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்றாங்க மனைவிட்ட. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, உங்களுக்கு உங்களுடைய மகனுடைய அந்தஸ்து முக்கியமா அல்லது நீங்கள் கொடுத்த 3000 தீனார் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த கணவர் சொன்னாரு, இல்லை, என் மகனை இந்த அந்தஸ்து பார்த்ததால் தான் எனக்கு மிக முக்கியம், இந்த அந்தஸ்துல பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கணவர். அப்ப அந்த மனைவி திருப்பி சொன்னாங்க, நீங்கள் கொடுத்த எல்லா பணத்தையும் நான் மார்க்க கல்விக்காக செலவு செய்து விட்டேன். என்ன சொன்னாங்க? எல்லா செல்வத்தையும் மார்க்க கல்விக்காக செலவு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மனைவி. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு அந்த கணவரும் விட்டுட்டாங்க. எந்த ஒரு கோபமும் வரல, ஏன் திருப்பி கொடுக்கல, அந்த காசை கொடு அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்படிப்பட்ட அந்த கணவர் மார்க்கத்துக்காக செலவு செய்தேன் என்று சொன்னவுடன் எந்த விஷயமும் சொல்லல, என்னுடைய மகனுடைய அந்தஸ்து முக்கியம், என் மகன் மார்க்க கல்வியை பெற்று பெரிய அறிஞராக வரட்டும் அப்படின்ட்டு அந்த கணவர் சொல்லிட்டாரு. மாஷா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். எவ்வளவு செலவானாலும் மார்க்கத்திற்காக நாம் செலவழிப்போம் என்று காலம் போய் இன்று உலகத்திற்காக நாம் செலவழிப்போம், மார்க்கத்துக்கு ஒருபோதும் செலவழிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த விஷயத்துல நம்ம 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். 2 விஷயம் நமக்கு அழுத்தமா நமக்கு கற்றுத்தருது இந்த விஷயத்துல. முதல் விஷயம்னா, தற்போது பெண்களுடைய நிலைமையை நம்ம எண்ணி பார்க்கிறோம். ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி தான் குழந்தையை கவனிக்காம, குடும்பத்தை கவனிக்காம, நாலு முழுக்க டிக்டாக்ல நேரத்தை செலவழித்து கொண்டிருந்த ஒரு பெண், நாலு முழுக்க டிக்டாக்லயே செலவழிக்கிறார் அவனோட நேரத்தை. தன்னுடைய பிள்ளையை பார்க்கல, தன்னுடைய கணவனை பார்க்கல, தன்னுடைய குடும்பத்தை பார்க்கல, எந்த ஒரு விஷயத்தையும் நேரத்தை பார்க்காம நாலு முழுக்க டிக்டாக்லயே செலவழித்து கொண்டிருந்த அந்த பெண், அதை பார்த்த கணவர் வந்து அந்த பெண்மணியை கண்டிக்கிறாரு. ஏன்ப்பா இப்படி இருக்க, இப்பெல்லாம் டிக்டாக் யூஸ் பண்ணாதா அப்படின்னு அந்த கணவர் சொல்ல வேண்டிய கடமை இல்லை அவர் மீது. ஏன்னா குழந்தைய பார்க்கல, அவரை பார்க்கல, எதுவுமே பார்க்கல, நாலு முழுக்க டிக்டாக்ல வேலை பார்க்கிறா, டிக்டாக்லயே அவருடைய நேரத்தை செலவழிக்கிறார். அதனால அந்த கணவர் கண்டிக்கிறாரு, இப்பெல்லாம் செய்யக்கூடாது, ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்மணி கொஞ்சம் வேதனை அடைகிறாரு. கொஞ்சம் மனசெல்லாம் உடஞ்சு போய் விஷத்தை குடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? கணவர் கண்டிச்சதுக்காக கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்துருச்சு, அந்த கஷ்டத்தினால விஷத்தை குடிக்கிறாங்க. அந்த விஷத்தை குடிக்கிறதையும் டிக்டாக் பண்றாங்க. அந்த பெண்மணி சாவறதையும் டிக்டாக் பண்ணி போட்டுட்டு சாவுறாங்க அந்த பெண்மணி.
இப்படி இறந்து போனாட்டி கணவர் வீட்டிலேயே இல்லாத, இப்போ நம்ம யோசிக்கணும், வீட்டில் கணவனே இல்லாத பெண்கள்லாம் இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில். எல்லா பெண்களையும் நம்ம கவனிக்கணும், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைகளை. ஒரு கட்டம் வரைக்கும் அவங்களுடைய ஏஜ் வரைக்கும் அவங்களை நம்ம கட்டுப்பாட்டோடு கொண்டு போனாதான் பிற்காலத்தில் அவங்களுடைய நிலைமை சரியாக மாறும். இப்பயே நம்ம கவனிக்காம விட்டோம்னு சொன்னா பிற்காலத்தில் அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அது பெற்றோர்கள் மீது கடமை. நாளைக்கு இதை பற்றி கேட்கப்படுவாங்க அல்லாஹ்விடத்துக்கு. நாளைக்கு சமூகத்துல உனக்கு பிள்ளையை நான் நியமத்தாக கொடுத்தேனே, அந்த பிள்ளையை நீ எவ்வாறெல்லாம் செலவழித்தாய், அந்த பிள்ளைய நீ எவ்வாறெல்லாம் உனக்கு நீ பயன்படுத்தின அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்பான். நாளைக்கு இந்த கேள்வி பெற்றோர்களுக்கு உண்டு. ஒரு பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்தாயா, அவங்களுக்கு நல்லது கெட்டது நீ செஞ்சியா அப்படின்னு அல்லாட்ட நாளைக்கு கேள்வி உண்டு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளை ஏறெடுத்து கூட பார்க்கறது இல்லை. சரி, என் பிள்ளை கரெக்டா இருப்பான் அப்படின்னு விட்டுறது, அவங்க அந்த மோசமான நிலைமையில போய் சேர்ந்து முடிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணி இப்ப அந்த ரபியாவுடைய மனைவி செய்த காரியத்தை பாருங்க. தான் வீட்டில் கணவரே இல்லாட்டியும் தான் கணவர் கொடுத்த அந்த 3000 தீனாரையும் வீண் வினையம் செய்யாம, உலகத்தினுடைய காரியத்துல செலவழிக்காம, தான் மகனை பெரிய ஆலிமாக, மார்க்க அறிஞராக, சட்ட வல்லுநராக உருவாக்குவதற்காக பயன்படுத்திய அந்த பெண். இரண்டாவது விஷயம்னா, இலவசமாக கிடைக்கிற மார்க்க கல்வியை ஏறெடுத்தும் பார்க்காம உலக படிப்புக்காக லட்சமாக செலவு செய்து கொண்டிருக்கிற இன்றைய சூழலில் தான் கொடுத்த 3000 தீனாரையும் மகனுக்காக, தான் கொடுத்த 3000 தீனாரையும் மகனுக்காக மார்க்க படிப்புக்காக செலவழித்து விட்டேன் என்று மனைவி சொன்னபோது சற்றும் கோபப்படாமல், பணத்தை நீ வீண் விரயம் செய்யாமல் சரியாகத்தான் பயன்படுத்தினாய். அந்த கணவர் சொன்ன வார்த்தை அது. அந்த கணவர் சொன்ன வார்த்தை இது. நம்ம ஒரு 5000 ரூபாய் மனைவிட்ட கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 நாள்ல திருப்பி வந்து கேட்டு அந்த மனைவி கொடுக்கல, நான் செலவழிச்சிட்டப்பா அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல என்ன பண்ணுவான்? கழுத்து நெரிச்சு கொண்டு போடுவான். ஆனா 27 வருஷம் கழிச்சு அந்த கணவர் வந்து கேட்கும்போது சற்றும் கோபப்படாம, நீ நல்ல விஷயத்துக்காகத்தான் செலவு செய்திருக்கிறாய், மாஷா அல்லாஹ்னு அந்த பெண்மணியை பாராட்டினது ஒரு விஷயம். எந்த ஒரு கோபமும் படாம சரியாகத்தான் பயன்படுத்தினேன் என்று சொன்ன அந்த மாமனிதர். இப்படியும் அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்காகத்தான் முழுமையாக பாடுபட்டாங்க. இன்னைக்கு இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே வருது. இன்றைய இஸ்லாம் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்ம பார்க்கிறோம், இஸ்லாத்துடைய கல்வி குறைஞ்சுக்கிட்டே வருது. காரணம் என்ன? உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். பிள்ளைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் தன்னுடைய பெற்றோர்களை சொல்லணும். பெற்றோர்கள் சரியாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளும் சரியாக வளருவார்கள். பழமொழியில சொல்லுவாங்கல்ல, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்ப தன்னுடைய பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. தன்னுடைய பெற்றோர்கள் சரியாக இருந்து விட்டால் எல்லாம் சரியாகிடும். பிள்ளைகள் அப்படியே கரெக்டாக போயிடுவாங்க, கரெக்டாக வளருவாங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். அது தன்னுடைய பெற்றோருடைய கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோமே. காரணம் என்ன? உலகத்தினுடைய படிப்புக்கு நாம வேல்யூ விளங்கியிருக்கோம். உலகத்துல நம்ம மகன் இப்படி டாக்டர் படிச்சான், வக்கீல் படிச்சான், இன்ஜினியரிங் படிச்சான், இப்படி பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு தன்னுடைய மகன் நல்ல வேலைக்கு வந்துடுவான், அதனுடைய வேல்யூ உலகத்துல நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்ம விளங்கியிருக்கோம். உலகத்தினுடைய ஆகாயத்தை, உலகத்தினுடைய மதிப்பை நம்ம விளங்கியிருக்கோம். ஆனா மார்க்கத்தினுடைய கல்வியை நம்ம விளங்கல. காரணம் என்ன? மார்க்க கல்வியின் மகத்துவத்தை உணர்த்தணும். பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லணும். நான் முதலில் மார்க்க கல்வியை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லணும், நாளைக்கு நம்ம பெற்றோர்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போறது யாரு? ஒரு ஹாஃபிஸ். ஒரு ஹாஃபிதான ஒரு பிள்ளை 10 பேர்த்த சோனத்துக்கு கூட்டிட்டு போகலாம். உலகத்துல படிச்சவனால கூட்டு போக முடியுமா? உலகத்துல டிகிரி வாங்கினவனால நாளைக்கு சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியுமா? முடியாது. ஒரு ஹாஃபிஸ், குர்ஆனை மனனம் செய்த ஒரு பிள்ளை நாளைக்கு மறுமையில 10 பேர்த்த சோனத்துக்கு கூட்டு போகலாம். எவ்வளவு பெரிய சிறப்பு சகோதரர்களே! விளங்கணும். மார்க்க கல்வி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கணும். நபிசாஸ் அவங்க நபித்துவம் கிடைத்த நேரத்துல
உலகத்தில் குர்ஆன் அருளப்பட்ட நேரம், அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்ச நேரம், குர்ஆன் அருளப்பட்டுச்சு அந்த நேரத்தில். அப்போ நமக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம், அன்றைய இருந்த மக்கள் ஷிர்கில் மூழ்கி கிடந்தாங்க. எப்படி? கற்களை மட்டுமல்லாமல் கண்ணில் பட்டதையெல்லாம் கடவுளாக வணங்கின காலகட்டம். புனித ஆலயத்தில் காபால நூற்றுக்கணக்கான சிலையை வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. எப்போ காபாவை தவாப் செய்யும் போது எந்த அளவுமே ஒரு வெட்கமே இல்லாத நிலையில அப்படியே நிர்வாணமாக தவாப் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். குலத்தை கொண்டும் கோத்திரத்தை கொண்டும் இனத்தை கொண்டும் நிறத்தை கொண்டும் பெருமை பேசி தெரிஞ்சாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் காலமாக சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம பெண் குழந்தைகளை உயிரோடு பிறச்ச காலம். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண் குழந்தை உயிரோடு கொண்டு போய் புதைச்சிருவாங்க. இப்படி மடமையான காலகட்டம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்ப அல்லாஹ் குர்ஆன் இறக்குனால இத்தனை இந்த அவலங்களுக்கு மத்தியிலெல்லாம் குர்ஆனை இறக்கி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு முதல் வசனத்துல என்ன சொல்லியிருக்கணும்? தௌஹீதை பற்றி சொல்லியிருக்கலாம். இப்படி இந்த காலகட்டத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? முதல் வசனத்துல தௌஹீதை பற்றி சொல்லியிருக்கலாம் அல்லாஹ். அப்படி இல்லாட்டி ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்கலாம், அல்லது ஒற்றுமையை பற்றி சொல்லியிருக்கலாம், சகோதரத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கலாம், பெண்களுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனா இப்படி எதுவுமே சொல்லாம அல்லாஹ் முதல் வசனத்துல என்ன சொல்றான்? இக்ரா, நீங்க படிங்க. ரசூலுல்லாஹ் பத்தி சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ் உம்மி நபி, எந்த ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபி. அப்படிப்பட்ட அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தைன்னா இக்ரா, நீங்க படிங்க. அன்றைக்கு எதிர்மறையான அத்தனை சூழ்நிலை இருந்தும் அதை பற்றி எல்லாம் வசனத்தை அருளாம கல்வியை பற்றி முதல் வசனத்துல அல்லாஹ் இறக்கிய காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவோ காலகட்டம் இல்லாத இப்படி சிற்குடைய காலகட்டத்துல அல்லாஹ் முதல்ல குர்ஆனுடைய வசனத்தை பற்றி இறக்குன ஆயத்துல இக்ரா படிங்க ஏன் தெரியுமா இறக்குன அல்லாஹ்? அந்த இக்ரா நீங்க படிச்சுட்டா எல்லா அறிவும் வந்துடும் மக்களுக்கு. நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மார்க்க கல்வி நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே மாறிடுவாங்க. மார்க்க கல்வி கிடைச்சிட்டா போதும், அந்த மனிதர்கள் முழுமையாக மாற்றப்படுவார்கள், மாறிடுவாங்க. ஒழுக்கம் வந்துடும், ஒற்றுமை வந்துடும், சகோதரத்துவம் வந்துடும், குழந்தைகளுடைய மதிப்பு விளங்கிடும், எல்லாமே கிடைச்சிடும். அல்லாஹ் அப்படி ஒரு சிந்தனையாளன். அல்லாஹ் நம்மளை விட பன்மடங்கு சிந்தனையாளன். அதனால்தான் அல்லாஹ் இக்ரா என்ற ஆயத்தை நமக்கு கொடுத்தான். கல்வியை பற்றி இஸ்லாம் உயர்த்தி பேசிய அளவுக்கு வேற எந்த மதமும் பேசல. இந்த கல்வியை பற்றி இஸ்லாம் பேசிய அளவுக்கு வேற எந்த மதமும் நமக்கு பெருசா பேசல. அப்படி என்ன பேசுதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால சொல்றாங்க, இன்னக இதா தஅல்லம்த பாபம் மினல் இல்ம். ஒரு கல்வியிலிருந்து ஒரு பாடத்தை நீ கத்துக்கிட்டேன்னு சொன்னா, கான ஃபைரன் லக மின் அன் உஸல்லி அல்ஃப ரகஅத்தின் ததவ்வன் முதகப்பலத்தின் வ இதா அல்லம்த الناس عمل به أو لم يعمل به فهو خير لك من 1000 ركعة تصليها تطوعا متقبلة. கல்வியில் ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொண்டால் ஒப்புக்கொள்ளப்பட்ட 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட சிறப்பானது. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. ஒரு கல்வியில ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டால், மார்க்க விஷயத்துல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னு சொன்னா 1000 ரக்காத் ஒப்புக்கொள்ளப்பட்ட ரக்காத், ஒப்புக்கொள்ளாத ரக்காத் இல்ல, ஒப்புக்கொள்ளப்பட்ட ரக்காத்து. அப்படிப்பட்ட அந்த சிறப்பான ரக்காத்துகளை விட, அப்படிப்பட்ட அந்த 1000 ரக்காத்துகளை விட இந்த கல்வி கற்கிறது சிறப்புன்னு சொன்னாங்க. அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட சிறப்பானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒருவன் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு வணக்கமும் தொழுகையும் காரணமாக இருந்தாலும், அந்த வணக்கத்திற்கும் தொழுகைக்கும் அடிப்படை மார்க்கம் ஞானம்தான் மார்க்க ஞானம். அப்படிப்பட்ட அந்த மார்க்க ஞானம் இல்லை என்றால் அந்த வணக்கம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போயிடும். உண்மைதானே? இன்னைக்கு எத்தனையோ பேர் தப்பான முறையில் தொழுகிறோம், எத்தனையோ பேர் குர்ஆனுடைய விளக்கம் புரியாம ஓதிக்கிட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய அச்சம் புரியாம நாம் தொழுதுகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த அச்சமா எப்போ வரும்?
மார்க்க கல்விங்கிற ஒரு அடிப்படையை நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் மட்டுமே நமக்கு அந்த விளக்கம் கிடைக்கும், அதனுடைய சிறப்பு நமக்கு விளங்கும். ஆக நம்முடைய விஷயங்களில், நம்முடைய பிள்ளைங்களுடைய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம பிள்ளைங்க மார்க்க விஷயத்துலையும் சரி, நாளைக்கு மறுமையில் நமக்கு வெற்றி தரக்கூடிய கல்வி மார்க்க கல்வி. அதனால் மார்க்க கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் ஆக்க உருவாக்கிட வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.